Hi friends, welcome to CBC class 10th Maths chapter 1 exercise number 1.1 5th problem solution பார்க்க போறோம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, நிறைய டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. உங்க வீட்டு பிள்ளையா உங்க குடும்பத்துல ஒருத்தர் நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஓகேவா? ஓகே. Check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. அதாவது 6 power n ஆப்பா எண்ணுக்கு பதிலாக 1 2 3 4ன்னு போட்டுக்கிட்டே போகலாமா? போட்டுக்கிட்டே போனால் ஏதாவது ஒரு நம்பர்லையாவது ஜீரோவில் எண்ட் ஆகுமா? இப்போ ஒரு 60, ஒரு 600, இல்லை ஒரு 360, இல்லை 420, இந்த மாதிரி ஏதாவது ஜீரோவில் எண்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆகவே ஆகாதானா? ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள், 6 power n கேன் எண்டு வித் ஜீரோனா, எண்டு வித் ஜீரோனா ஏதாவது ஒரு நம்பர் ஜீரோவில் எண்ட் ஆகும்னா பாருங்களேன். இப்போ 5 இருக்குது, ஒரு 2வால் மல்டிப்ளை ஆனால் 10 வரும், ஜீரோ எண்ட் ஆகும். 5 இருக்குது, இப்போ ஒரு வேறு என்னது இருக்குது, ஒரு 4ஆல் மல்டிப்ளை ஆனால் 10 ஆகும். ஆனால் இந்த 4ல் கூட 2 தான் உள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு, 2 × 2ன்னு இதெல்லாம். ஸோ எந்த நம்பர் ஜீரோவில் எண்ட் ஆகுனாலும் நமக்கு என்னென்ன வேணும், 2வும் 5ம் வேணும். ஸோ 6 power n கேன் எண்ட் வித் 0 இஃப் 2 and 5 both should present in prime factors. அதாவது 6ஐ வந்து பிரித்து ப்ரைம் ஃபேக்டராக 2 × 5 எழுத முடியும்னு காட்டணும். 6ஐ 2 × 5 எழுத முடியுமா? என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே. இங்கே பாருங்கள், 6ஐ வந்து 3, 6ஐ எப்படி எழுத முடியும்? 2 × 3ன்னு தான் எழுத முடியும். ஓகே, வேறு ஏதாவது நம்பர்லாம் ஜீரோவில் எண்ட் ஆகுதான் சொல்லுவோம் பார்க்கலாம். ஒரு 10 எடுத்துப்போமா? இங்கே பாருங்கள், இதில் 2வும் 5ம் இருக்குது. ஸோ அதனால தான் ஜீரோ எண்ட் ஆகுது. இப்போ ஒரு 30 எடுத்துக்கோங்க, இதுலேயும் 2வும் 5ம் இருக்கும் பாருங்கள். உள்ள 2 டேபிளில் போட்டால் 15, 5 போட்டால் 3, 3, 2 5 உள்ளே இருக்கா? ஸோ எந்த நம்பர் ஜீரோவில் எண்ட் ஆகினாலும் அதில் 2 5 உள்ளே இருக்கணும். 6 பார்த்தா 2 3 தான் இருக்குது. தேர்ஃபோர் 5 இஸ், இது 5 6 கிடையாது, சிஸ்டர்னு படிச்சிடாதீங்க. 5 இஸ் நாட் அ ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 6. 6ஓட ப்ரைம் ஃபேக்டர் கிடையாது. therefore 6 power n cannot end with 0. ஜீரோவில் முடியாது, end with 0 for any natural number. எந்த நம்பர் போட்டாலும், for any natural number எந்த நம்பர் போட்டாலும் ஜீரோவில் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். புரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? ஓகே, என்ன அப்பப்போ புரிஞ்சுதா தெரிஞ்சுதா, செம்ம புரிஞ்சுதான் கேட்டேன். ஓகேவா? புரிஞ்சுதில்ல? ரைட், நெக்ஸ்ட் தேங்க்யூ.